வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் நமச்சிவாய நமக. ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா, லக்னம் 7ஆம் அதிபதியுடன் வக்கர கிரகங்கள் தொடர்பு பெற்றால் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்கள் கேள்வியாக ஜாதகத்தில் கேட்பாங்க. அதுதான் உங்களுக்கு நான் கிளாஸ், அது ஆக்சுவலாக கிளாஸுங்கிறேன். அதாவது கிளாஸ் எடுக்கிறோம், அடிப்படை கிளாஸ் எடுக்க போகிறோம். பட் அதை தாண்டி இதுலேயே ஒரு சில விஷயம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குற அடிப்படை கிளாஸ் சூட்சமமான விஷயங்கள்லாம் தெளிவாக, இன்னும் தெளிவாக விளக்கமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை கேட்குறப்ப நீங்கள் உங்களோட ஜாதகத்துலேயும் இல்லை மற்றவங்க ஜாதகத்தில் அப்ளை பண்ணி பார்க்குறப்ப இன்னும் நல்லாவே புரியும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இந்த லக்னம் 7ஆம் அதிபதி அந்த அந்த லக்னத்தோடவோ இல்லை 7ஆம் அதிபதியோடவோ லக்னாதிபதியோடவோ வக்ர கிரகங்கள் சேரும்போது என்ன மாதிரி பலன்கள், திருமண வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே வக்ரம் அப்படின்னாலே பலம், ஆட்சி உச்சத்தை தாண்டி பலம், போராட்ட குணம் அதிகம் இருக்கும், லட்சியத்தோடு வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. இன்னொன்று பிடிவாதம் அவங்கக்கிட்ட இருக்கும். ஒரு விஷயத்தை முடிவெடுத்தால் அவங்க தான் முடிவெடுக்கணும். அவங்க சொல்கிற விஷயத்தை மற்றவங்க கேட்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் மற்றவங்க சொல்கிற விஷயத்தை இவங்க கேட்கணும்னு நினைக்க மாட்டாங்க. இவ்வளோதான் மேட்ரு, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இதை வச்சு நம்ம அடுத்தடுத்து அவங்களோட வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு இந்த விஷயத்தை தான் கொண்டு போவாங்க எல்லாமே. அப்போது வக்ரமாயிருக்கு, லக்னத்தில் ஒரு கிரகம் வக்ரமாயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட போராட்ட குணம் அதிகம் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டோம்னா, ஒரு விஷயம் அவங்கக்கிட்ட உன்னால் செஞ்சு முடிக்க முடியாதுன்னு சொல்லி பாருங்களேன், கண்டிப்பாக முடிச்சு காமிப்பாங்க. என்ன கொஞ்சம் காலதாமதமாகும். அப்போது இந்த வக்ரமாக வக்ர கிரகங்கள் லக்னத்தில் இருக்கவங்ககிட்ட நீங்கள் பார்த்து தான் பேசணும். அவங்கக்கிட்ட நீங்கள் சவால் விடுறது இல்லை அவங்கள ஒரு தாழ்வு மனப்பான்மையோட ஒரு சில விஷயம் நீங்கள் பேசிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை முடித்து காமிச்சிருவாங்க. அப்போது இந்த அப்படிப்பட்ட ஒரு தன்மை இருக்கிறது நல்ல விஷயம் தானே. ஏன்னா லைஃப்னா சாப்பிட்டோம், தூங்கினோம், வேலைக்கு போனோம், அவ்வளோதான், இதுதான் லைஃபு அப்படிங்கிறது இல்லாமல் சொந்த பந்தங்களோட சந்தோஷமாக இருந்தோம். இது யதார்த்தமான வாழ்க்கை. லட்சியம் இருக்கணும். பிறக்கிறப்ப ஏழையாக பிறந்தாலும் சரி, வாழ்ந்து ஓரளவுக்கு நம்ம இறக்கும்போது பணக்காரனாக இறக்குறதுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் பணக்காரனாக இருக்கிறவங்களுக்கு தான் போய் கேட்டால் அவங்களோட வாழ்க்கை தான் எந்த அளவுக்கு ரிஸ்க்காக இருக்குன்னா அந்தந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். ஸோ நம்மளோட வாழ்க்கையில் பிறந்தது ஒரு ஒரு ரகத்தில் பிறந்திருக்கீங்க, ஒரே ஒரு ஒரு அமைப்பில் பிறந்திருக்கீங்கன்னா அதுலேருந்து ஒரு ப்ளஸ்ஸு ஒரு 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 பாயிண்ட்டாவது எக்ஸ்டர்னாக நீங்கள் வளர்ந்து, ஆக்சுவலாக வளர்ந்துனா வாழ்க்கையில் வளர்ந்து நம்ம எண்ட் ஆஃப் லைஃப் முடிக்கணும். அதுதான் அச்சீவ்மெண்ட். ஓகேவா? ஸோ அப்போ அந்த வக்ர கிரகங்கள் லக்னத்தில் இருக்குது. ஒரு ஜாதகத்தில் வக்ர கிரகமே இல்லைன்னு வச்சுக்கிங்களேன், இவங்க யதார்த்தமான வாழ்க்கை தான் வாழ்வாங்க. பெருசாக ரிஸ்க் எடுத்துக்க மாட்டாங்க, கடன் வாங்க பயப்படுவாங்க, சொந்த தொழில் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க, எதிரிகளை பார்த்தா கொஞ்சம் யோசிப்பாங்க, யோசித்து பேசுவாங்க. அந்த மாதிரிலாம் எந்த விஷயத்தையும் வெளிப்படுத்துவதற்கும் செய்யறதுக்கும் தயங்குவதற்கும் வக்ர கிரகங்கள் இல்லாத ஜாதகம் அதிகப்படியாக வேலை செய்யுது அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா நிறைய ஜாதகம் பார்க்குறதுனால அந்த பாயிண்ட் ஆஃப்ல நான் சொல்கிறேன். அப்போ இவங்களாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, யாரையும் சங்கடப்படுத்த மாட்டாங்க. அது ஒரு பாயிண்ட் இருக்குது. யாரையும் சங்கடப்படுத்த மாட்டாங்க. யாருக்கிட்டேயும் உதவி கேட்குறா இருந்தாலும் அதை நம்ம வாங்கினா நம்மளால் செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரி யோசனை அதிகமாக இருக்கும் உங்ககிட்ட. இதே வக்ரமான கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன், அந்த வக்ரமான கிரகம் இருக்குது ஜாதகத்தில் அப்படின்னா, என்ன கிரக வக்ரமாக இருக்குது, ஒருத்தர் குரு வக்ரமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க அடுத்தவங்களுக்கு. மற்றவங்க அட்வைஸ் பண்ண இவங்க கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி. ஸோ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கும். சரிங்களா? வக்ரம்னாலே ஆப்போசிட்டு. எந்தெந்த விஷயம் ஏற்புடையதாக இருக்குதோ ஆப்போசிட்டாக மாறப்போ அது ஏற்புடையதாக இல்லாத மாதிரி அவங்களே வச்சுக்குவாங்க. அதுதான் விஷயம். அதாவது எப்படின்னா, ஒருத்தர்கிட்ட கடவுள் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, வக்ர கிரகங்கள் இருக்கிற ஜாதகக்கிட்ட பார்த்தீங்கன்னா கடவுளெல்லாம் இல்லை, நான் தான் கடவுள்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நான் என்னால் செய்ய முடியும், எனக்குள்ளே கடவுள் இருக்கார் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இந்த வக்ர கிரகத்தில் பாயிண்ட்டு சொல்கிறேன். உடனே இதுதான் அப்படின்ட்டு எடுத்துக்க வேண்டாம். ஸோ உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறேன். இவங்கக்கிட்ட எனக்குள்ளே எல்லாமே இருக்குது, நான் பண்ணிடுவேங்கன்னு சொல்லுது. வக்ர கிரகம் இல்லாதவங்க எல்லாமே கடவுள் தான் பண்ணுறாருன்னு சொல்கிறது. அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போது இந்த மாதிரி நமக்குள்ளே கடவுள் இருக்கார், கண்டிப்பாக இருக்கார். நமக்குள்ளே கடவுள் எதுனா நம்ம மனம்தான் கடவுள்.
ஆத்மா நம்மளோட ஆத்மா வந்து என்ன சொல்லி எதை நம்ம சொல்கிறத விஷயத்த வந்து மன ரீதியாக வந்து நம்ம உணர்றோம் பார்த்திங்களா, அது வந்து நமக்குள்ளே இருக்கிறது தான். ஸோ வந்து வெளியே கடவுள் இருக்கிறாரு, அது வேறு விஷயம். பட் ஆனால் வந்து வைப்ரேஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம உணர்றத வந்து நம்ம மன ரீதியாக உணர்கிறோம். அந்த இதுக்கு வந்து நமக்குள்ளே வந்து அந்த கடவுள் இருக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட நல்ல விஷயங்கள் நம்மகிட்ட இருக்கணும். கெட்ட பழக்கங்கள், ஒருத்தரை வந்து குறை சொல்கிறது, அந்த கொலை, குற்றம், இந்த மாதிரி வந்து அந்த தீய செயல்களுக்கு வந்து நம்ம வந்து மனசும் போகக்கூடாது. எண்ணம் போனாலே வந்து அதே அசுபமாகுது. அப்போ அந்தளவுக்கு வந்து உள்ளே போகாமல் நல்ல விஷயத்துக்கே போகணுன்னா நம்ம கடவுளை கும்பிட்டாகணும். அப்போ தான் நம்மக்கிட்ட அந்த நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். அப்போது இந்த மாதிரிலாம் ரொம்ப பேசினா கதை எடுக்கிற அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ நான் பாயிண்ட்டுக்கே வந்துடுறேன். அப்போ என்னென்னா, உங்களுக்கு விளக்கம் சொல்கிறதுக்கு வேண்டி இந்த மாதிரி விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. வேறு ஒன்றும் கருத்தில் எப்போ பார்த்தாலும் கிரகத்தை பற்றியே பேசுனீங்கன்னா விளக்கம் புரியாது. ஸோ இந்த மாதிரி சொல்லும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சிக்குவீங்க. அதுக்காக தான் இந்த விஷயத்தை நாங்கள் சொல்கிறது. அப்போ வந்து பட் கிளாஸில் இந்த மாதிரி கதையெல்லாம் நாங்கள் எடுக்க மாட்டோம், பயந்துக்க வேண்டாம். பாயிண்ட்டை மட்டும் தான் நாங்கள் எடுத்திருப்போம், சரிங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் கிளாஸ் படிக்கிறப்ப புரிஞ்சிக்குவீங்க. இப்போ வந்து உங்கள் லக்னத்தில் வக்ரகிரகம் இருக்குது, லக்னாதிபதியோட வக்ரகிரகம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து அச்சீவ்மெண்ட்டுக்காகவே வாழ்கிறீங்க, போராட்ட குணம் அதிகம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, 7ஆம் அதிபதியோட வக்ரகிரகம் இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து 7ஆம் அதிபதினா உங்களோட வாழ்க்கை துணை, அவங்கக்கிட்ட பிடிவாதம் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்ப்பீங்க ஒரு விஷயம் அவங்கக்கிட்ட. அந்த இப்போ உங்கள் லக்னாதிபதி வக்ரம் இல்லாமல் 7ஆம் அதிபதி வக்ரமாக இருக்குது அப்படின்னா, இல்லை 7ஆம் அதிபதியோட வக்ரமான கிரகங்கள் இருக்குது, உங்களோட வக்ரமான கிரகங்கள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஆப்போசிட்டாக இருப்பீங்க நீங்கள் 2 பேருமே. ஏன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், அவங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்காது. இதுதான் வித்தியாசம் வந்து திருமண வாழ்க்கையில் சில மாற்றங்களை குறிக்குது அப்படிங்கிற எடுத்துக்கலாம். அப்போ இது எப்போ நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக தசாபுத்தி நடக்கும்போது இது நடக்கும். அப்போ நம்ம ஜாதகத்தில் வந்து திருமண பொருத்தம் பார்க்கும்போது அடுத்த வர தசாபுத்தி என்ன மாதிரி கிரகங்கள் இருக்குது, வக்ர கிரகங்கள் இருக்குதா, இவங்களுக்கு வந்து வக்ர கிரகம் இல்லாத திசையா, 2 திசையும் பகையாக வருதா, அதையெல்லாம் பார்த்து தான் திருமண பொருத்தம் பார்க்கணும், சரிங்களா? இது ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு 2ஆம் இடத்துல வந்து வக்ர கிரகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக குடும்பம் அமைகிறது தாமதமாகும். ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி அந்த வயதுக்கு முன்னாடியே குறிப்பிட்ட லேட்டாக திருமணம் நடத்தக்கூடிய வயதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து திருமணம் முடிச்சிட்டிங்கன்னா 2 தாரம் 2 குடும்பங்கள் உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு விஷயத்தை எடுத்துக்கலாம். வக்ரம்னாலே 2 திரும்ப வருதல், இவ்வளோ தான் விஷயம், பாயிண்ட்டு, சரிங்களா? இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டால் போதும். அப்போது இந்த இந்த வக்ர கிரகங்கள் எப்படி நம்ம திருமண வாழ்க்கையில் வந்து பிரச்சனையை கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லக்னம், லக்னாதிபதி இதில் வந்து ஒருத்தருக்கு வந்து வக்ர கிரகம் இருக்குது அப்படின்னா அதே மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஜாதகருக்கும் வரன் பார்க்குறீங்க பார்த்திங்கன்னா, அந்த வாழ்க்கையோட ஜாதகத்துலேயும் பார்த்திங்கன்னா யாராவது ஒன்று லக்னத்தோடவோ இல்லை லக்னாதிபதியோட ஒரு வக்ர கிரகம் சேர்ந்துருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயங்கள் வந்து ஒரு விஷயம் இவங்க நினைக்கிறதுக்கு முன்னாடி இவங்க புரிஞ்சு வச்சுருவாங்க, இப்படித்தான் அவர் நினைப்பார் அப்படின்னு. இதுக்கெல்லாம் வந்து வசியம். அப்போ இந்த ஒரு வக்ரகிரகத்தை இன்னொரு வக்ரகிரகம் அதே ராசியில் இருந்துச்சு அப்படின்னா, உதாரணமாக மேசத்தில் வந்து செவ்வாய் வக்ரமாக இருக்குது அப்படின்னா, இதே மேசத்தில் ஒரு பெண்ணோட ஜாதகத்துக்கு செவ்வாய் வக்ரமாக இருக்குன்னா கண்டிப்பாக அவங்களுக்குள்ள வந்து அந்த வசியத்தன்மை அதிகமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். வக்ர கிரகங்கள் வசியத்தை கொடுக்குது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை, சரிங்களா? இதை பாயிண்ட்டை புரிஞ்சுக்கணும். அப்போது ஒருத்தரோட ஜாதகத்தில் ஒரு கிரகமும் வக்ரமே இல்லாமல் இருக்குது அப்படின்னா ராகு கேதுவை விட்டுருங்க, மற்ற கிரகங்களை தான் நான் சொல்கிறேன். சூரியன் சந்திரன் வக்ரமாகாது. மற்ற கிரகங்கள் வக்ரமாகாமல் இருக்குது அப்படின்னா அதே இன்னொரு ஜாதகத்திலும் அதே மாதிரி வக்ரமாகாத கிரகங்களோடு இணைங்க. அப்போ தான் அவங்களோடது லைஃப் நல்லாயிருக்கும். அதுலேயும் சில விதிவிலக்குகள் பார்க்கணும். இதை வந்து தாண்டி ஒருத்தரோட ஜாதகத்தில் வந்து 2-3 கிரகம் வக்ரமாக இருக்குது, அட்லீஸ்ட் ஒரு கிரகம் வக்ரமாக இருக்குனாலும் இந்த ஜாதகத்திலும் ஏதோ ஒரு கிரகம் இல்லை அதே கிரகம் வக்ரமாக இருந்தால் ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டு. இல்லாமல் வேறு கிரகம் 2 ஏதோ வக்ரமாக இருக்குது, இங்கே வந்து ஒரு கிரகம் வக்ரமாக இருக்குது. இப்போ உதாரணமாக வந்து ஒரு ஆண் ஜாதகத்தில் ஒரு கிரகம் வக்ரமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெண் ஜாதகத்தில் 2 கிரகம் வக்ரமாக இருக்குன்னா இந்த ஆண் இந்த பெண் சொல்கிற விஷயத்தை தான் கேட்டாகணும். ஏன்னா வக்ரத்துக்கு பலம் அதிகம், சரிங்களா? அப்போ நம்ம வந்து ஜாதகத்தை இணைக்கும் போது என்ன பண்ணணும், ஒரு வக்ரமான கிரகம் எத்தனை இருக்குது, மோஸ்ட்லி 3 இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 2ஆவது இருக்கிற மாதிரி இணைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த புரிதல் தன்மை ரொம்ப அதிகமாக அவங்களுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம், சரிங்களா? ஏன்னா வக்ரம்னா என்ன, ஒரு விஷயம் நேராக நடக்கிறத வந்து இல்லைன்னு சொல்லும். எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உதாரணமாக வந்து சனி வந்து வக்ரமாகறான்னு வச்சுக்கிங்களேன், ரொம்ப ஸ்லோவான கிரகம். ஆனால் அது வக்ரம் இல்லாமல் இருந்தால் மெதுவாக வேலை செய்யும்,
ஸோ ஆனால் அந்த வேலையை முடிச்சு கொடுத்துருவாங்க, ஸ்லோவாக செய்வாங்க அப்படிங்கிற எடுத்துக்கலாம். இதே வக்ரமாச்சுன்னா ரொம்ப வேகமாக செய்வாங்க அவங்க வேலையை. ஆனால் அடுத்தவங்க வேலையை செய்கிறதுக்கு கொஞ்சம் லேட் பண்ணுவாங்க, அது இயல்பு. சரிங்களா? பட் இவங்க வந்து அந்த வேலையை நல்லாவே செஞ்சு முடிச்சிருவாங்க. வக்ரமாக இருக்கிறவங்ககிட்ட வந்து நீங்கள் ஒரு பொறுப்பை கொடுத்தீங்கன்னா ரொம்ப திறமையாக செஞ்சு முடிப்பாங்க. அவங்களுக்கு என்னன்னு கேட்டால், பொதுவாக வந்து வக்ரமான கிரக ஜாதகத்தில் இருந்தால் எப்படி தெரியுமா குணம் இருக்கும் அவங்களுக்கு? நம்மளை யாரும் தப்பு சொல்லக்கூடாது, நமக்கு எந்த அவமானமும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துக்காகவே வந்து போராடுவாங்க. அப்போது ஆனால் எந்த விஷயத்தை நம்ம போராடுறோமோ அந்த விஷயத்தில் தான் பிரச்சனையே வரும். புரியுதுங்களா? அதுதான் வந்து கர்மா. அப்போது ஒருத்தருக்கு குரு வக்ரமாக இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், அவமானப்படக்கூடாது, நாணயமாக நடந்துக்கணும்னு நினைப்பான். ஆனால் அவங்களுக்கு அந்த குரு தசையோ குரு புத்தி வரப்போ கண்டிப்பாக அந்த நாணயத்தில் பிரச்சனை வரும், அவமானங்கிற பிரச்சனை கண்டிப்பாக வந்துட்டு தான் போகும். அப்போ அந்த வக்ரமாக இருக்கிறனால அதோட பலன்கள் வந்து இவங்க வந்து அதிகப்படியாக அதுக்கு தாக்கத்தை கொடுப்பாங்க. இந்த விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் தசா புத்தி வரும்போது கண்டிப்பாக வந்து குருவுக்கு உண்டான ஸ்பெஷாலிட்டியே என்னன்னு கேட்டோம்னா, அந்த குரு தசையில் குரு புத்தியில் வந்து ஒருத்தர் சூப்பராக இருந்துட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு சனி புத்தி கண்டிப்பாக பிரச்சனை வருங்கிறது உண்மையான விஷயம். அது வந்து ஜாதகத்தில் நிறைய விதிவிலக்குகள்லாம் பார்த்து தான் நம்ம பலன் சொல்ல முடியும். பட் இது வந்து பொதுவான விதி. அப்போது உங்கள் குரு வக்ரமாக இருக்குது அப்படின்னா அந்த போராட்ட குணம் அதிகமாக இருக்கும். அந்த அவமானம் வராமல் இருக்கிறதுக்கும், சொசைட்டியில் நம்மளை வந்து யாரும் கெட்ட பேர் வரக்கூடாது, நம்மளோட சொல்கிற வாக்கு வந்து மற்றவங்களுக்கு வந்து கரெக்டாக போய் ரீச் ஆகிற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக போராடுவாங்க. அதுதான் வக்ர கிரகத்தோட தன்மை. சரிங்களா? அப்போ இந்த வக்ர கிரகத்தை மாதிரி இருக்கிற மாதிரி இதுதான் திருமண பொருத்தத்தை நீங்கள் பொருத்தம் பார்க்கணும். அது இல்லாமல் ஒருத்தருக்கு வக்ரமே இல்லாமல் ஒருத்தருக்கு வக்ரமான கிரகத்தை சேர்த்து வச்சிங்கன்னா இது பிரச்சனைகள் அதிகமாக வரும். ஏன்னா இவங்க இருக்கும்பாங்க ஒரு விஷயம், இவங்க இல்லைம்பாங்க. புரியுதுங்களா நான் சொல்கிற விஷயம்? அவ்வளோதான் மேட்ரு. அப்போது இந்த மாதிரி வந்து குணங்கள் வந்து மாறுபடும் போது கண்டிப்பாக அங்கே பிரிவுங்கிற விஷயங்கள் வரும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கணும். அப்போது ஒருத்தருக்கு 7ஆம் அதிபதியே வக்ரம் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட மாற்றங்கள் இருக்கும். சுக்கிரன் ஒருத்தருக்கு வக்ரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க 7ஆம் இடத்துல, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அந்த 7ஆம் இடத்துல வந்து இருக்கிற ரேட்டுக்கு பலம் அதிகம். அப்போது நீங்கள் ரொம்ப அழகான பொண்ணை எதிர்பார்ப்பீங்க. நீங்கள் எல்லா விஷயத்தையும் ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு பெண் வரணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பீங்க. ஆனால் ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் கலத்திரக்காரகிரக சுக்கிரன் இல்லை 7ஆம் இடத்துல சுக்கிரன் வக்ரம் ஆயிட்டார் அப்படின்னா அந்த விஷயங்கள் எல்லாமே ஆப்போசிட்டாக போட்டுக்குங்க. அழகாக இருப்பாங்க. அழகுங்கிறது ஒரே விஷயந்தாங்க, அழகு தான். ஆனால் ஒரு சில ரசனைக்கு தகுந்த மாதிரி அவங்க பெரிய அழகு, இப்படி அழகு, அப்படி அழகுங்கிறது அவங்களுக்குள்ளே இருக்கிற கற்பனை தன்மை தான் அழகு. பொதுவாக எல்லோரும் அழகானவங்க தான். அப்போது நீங்கள் ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா அழகுன்னு, அந்த அழகு அங்கே இருக்காது. அவ்வளோதான் பாயிண்ட்டு. ஓகேவா? அடுத்தது எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்கிற மாதிரி செய்யணும், நம்ம எது சொன்னாலும் அவங்க கேட்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா? அதுவும் அந்த விஷயத்தில் வந்து ஒரு பிரச்சனை வரும். அப்போ நீங்கள் எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்கணும். எக்ஸ்பெக்டேஷனான அழகு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வாழணும் அப்படிங்கிறது எல்லாமே எக்ஸ்பெக்டேஷன். அது எல்லாமே கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. ஏன்னா சுக்கிரன் கலத்திரக்கார கிரகம் வக்ரமாக இருக்கிறாரு. அந்த விஷயத்தை நீங்கள் கவனமாக புரிஞ்சுக்கணும். இதே நீசமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க சுக்கிரனு, அப்போது உங்கள் தகுதிக்கு குறைவான பெண்ணு தான் உங்களுக்கு வாழ்க்கை துணையாக வருவாங்கங்கிறது விஷயம் எடுத்துக்கணும். சரிங்களா? ஏன்னா நீசம்னா பலவீனம், அப்போது வக்ரம்னா பலம்டா. அந்த பலமாக இருக்கிற என்ன சொல்லும், நீங்கள் வந்து எதிர்பார்த்து ஒரு விஷயம் கேட்பீங்க, இல்லை நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும். நீ இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் நல்லாயிருக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்க, பட் எனக்கு இதுதான் பிடிக்குது, நான் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவேன், இதெல்லாம் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லும். ஸோ வக்ர கிரகம் தன்னை ஆளுமைப்படுத்துமே தவிர மற்றவங்க தன்னை ஆளுமைப்படுத்துறதை விரும்ப மாட்டாங்க. தட்ஸ் ஆல். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இப்போ 7ஆம் அதிபதி வக்ரமானவர் 7ஆம் அதிபதியோட வக்ர கிரகம் இருந்தால் இந்த பலன்கள்லாம் நடக்கும் கண்டிப்பாக. அடுத்தது லக்னத்தில் வக்ர கிரகம் இருந்தால் அவங்களே அப்படி தான் இருப்பாங்க. சரிங்களா? ஆனால் வக்ர கிரகங்கள் பலம் அதிகம், நல்ல விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அவங்க சாதிக்கணும்னு நினைப்பாங்க, அதெல்லாம் நல்ல விஷயந்தான். ஆனால் அதே வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கைக்கு வந்து ஒரு பந்தத்தை வந்து ஒரு ஒற்றுமையை வந்து அது வந்து குறைக்குது. 2 பேர்த்துக்குமே வக்ரம் இருந்தால் ஓகே, பிரச்சனை இல்லை. பட் ஒன்று இருந்து ஒன்று இல்லை அப்படின்னா, ஒரு 7ஆம் அதிபதி ஒருத்தருக்கு வக்ரமாக இருக்குது, லக்னாதிபதி வக்ரம் இல்லைனாலும் பிரச்சனை வரும். இதே அதாவது தசாபுத்தி வரும்போது தான் பிரச்சனை வரும், அது வேறு விஷயம். இதே கலத்திரக்கார கிரகம் ஒருத்தருக்கு செவ்வாய் வக்ரமாக இருக்குது, இன்னொருக்கு சுக்கிரன் வக்ரமாக இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை வரும். சரிங்களா? ஸோ இதையெல்லாம் நம்ம திருமண பொருத்தத்தில் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வரோம். ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் வந்து செவ்வாய் வக்ரமாக இருக்கார், இல்லை வக்ரமான கிரகத்தோடு இருக்கார், இல்லை ராகு கேதுவோடு இருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட வந்து அந்த பிடிவாதம், கோபம்,
ஆணவம், அதை ஆத்திரம், எல்லாத்தையோட ஆத்திரம், அந்த விஷயத்தை வந்து உடனே முடிக்கணும் அப்படிங்கிற அந்த குணம் அவங்கக்கிட்ட இருக்கும். அப்போ இந்த செவ்வாய் வக்ரமாக இருக்குனாலே வந்து அந்த பெண் வந்து தன்னுடைய கணவர்கிட்ட வந்து எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிறது நல்லது. அவர் என்ன சொன்னாலும் சரிங்கன்னு கேட்டுட்டிங்கன்னா லைஃப் சூப்பராக இருக்கும். அதுக்கு நீங்கள் ஆப்போசிட்டாக பண்ணீங்க அப்படின்னா லைஃப் வந்து ஓகே, நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அவர் நடந்துக்க மாட்டேறாரு, நம்ம லைஃப் அவ்வளோதாவா அப்படிங்கிற மாதிரி யோசிக்காதீங்க. சில சில விஷயங்களை மாற்றத்தை கொண்டு வந்தீங்கனாலே போதும். லைஃபுங்கிறது மாற்றம் தானே, ஒரே மாதிரி இருந்தால் போர் அடிச்சிடும். ஒரு சில விஷயத்தில் மாற்றத்தை வந்து நீங்கள் கொண்டு வாங்க, லைஃப் நல்லாயிருக்கும். இதுலேயும் ஒரு சில விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கொடுப்பனைங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அதாவது வந்து நம்ம லைஃப் மாறும் நம்ம சொல்கிறோம். அந்த லைஃப் மாறுறதுக்கு அந்த லைஃப்பில், அதாவது ஆக்சுவலாக வாழ்க்கையில் வந்து அந்த கர்மா வந்து அந்த கொடுப்பனை இருக்கணும். அந்த கர்மா அந்த அவங்களுக்கு அந்த அந்த மாறுங்கிற அந்த அமைப்பு இருந்தால் தான் அது மாறும். அது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணாலுமே மாறாது. கிரகங்கள் கொடுக்கப்படுவதை, கொடுக்கப்பட வேண்டிய விஷயத்தை அது பாட்டுக்கு தெளிவாக கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். நீங்கள் அதுக்காக நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணாலும், கோவிலில் என்ன விஷயங்கள் பண்ணாலுமே, நீங்கள் கோவிலுக்கு போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இன்னி வர்ற காலகட்டத்தில் வந்து நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு வேண்டி பண்ணுறீங்க. அது வந்து அந்த ஜென்மத்தில் நடக்குமோ இல்லை, நெக்ஸ்ட்டு அது வந்து நமக்கு இன்னும் ரகசியமாக தான் இருக்குது. ஆனால் உங்களை நல்ல ஒரு மனிதராக ஆக்கும் கோவிலுக்கு போயிட்டு வரதுனால. ஸோ வந்து பிரச்சனை தாங்கக்கூடிய மன தைரியத்தை கொடுக்குது. ஓகேவா? பட் பிரச்சனை இல்லாமல் பண்ணாலே பிரச்சனையை குறைக்குங்கிற விஷயத்தை வேணால் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி திருமண பொருத்தத்தை பார்த்து திருமணத்தை முடிங்க. ஒரு வேளை கல்யாணம் முடிஞ்சிடுச்சிங்க, இப்படி வக்ரமான கிரகம் வந்து என் ஒய்ஃபுக்கு இருக்குங்க, எனக்கு வக்ரமான கிரகமே இல்லைன்னா எல்லாத்துக்கும் ஆமாசாமி போட்டுட்டு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் நல்லா இருக்குங்க. அவ்வளோதான். இதுதான் ஒரு தாரக மந்திரம். ஏன்னா வக்ரமான கிரகங்கள் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் ஆப்போசிட்டில் வந்து நம்ம அமைதியாக போனால் மட்டும்தான் லைஃப் நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்கக்கிட்ட வந்து எல்லா விஷயத்துலேயும் வந்து தெளிவு இருக்கும், குணம் போராட்ட குணம், தைரியமெல்லாம் இருக்கும். அப்போ அதுக்காக அவங்க போராடுறப்போ வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும். இல்லை நம்மளால் சப்போர்ட் பண்ண முடியல, நம்ம அமைதியாக இருந்துட்டு எல்லாத்துக்கும் ஆமாம் சொன்னீங்கனாலே போதும், லைஃப் நல்லாவே கொண்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ வக்ர கிரகங்கள் 2ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துலையோ லக்னத்திலேயோ 8ஆம் இடத்துலையோ இல்லை 7ஆம் அதிபதியோடையோ சேர்ந்தால் அதோட தசாபுத்தி நடக்கும்போதோ நடக்கலையோ காமனான விஷயம், திருமணம் லேட் ஆகும். அது ஒரு பாயிண்ட்டு. ஓகேங்களா? திருமணம் தாமதம் படுத்தி தான் திருமணமே பண்ணணும். திருமணம் தாமதமாகும். இதே தசையே நடக்குது, புத்தியே நடக்குன்னா கண்டிப்பாக தாமதங்கள் அதிகமாகும். அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் தெளிவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே. சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நடந்துருச்சு அப்படின்னா அது தாரதோஷத்தை ஏற்படுத்தும். இதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்குங்க. ஸோ மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.